நம்முடைய ராபின் ஐயா அவர்களும் நாராயணன் அவர்களும் நன்றாக பேசினது மாத்திரமல்ல எல்லா ஒழுக்கத்தையும் கடைபிடித்தார்கள். இரண்டாவது அவருடைய கருத்துக்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த காலங்களில் மட்டுமாக நீங்கள் பொறுமையோடு மனதோடு இருந்து இந்த விவாத நேரத்தை சிறப்பித்தபடினால் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மிக நன்றி சொல்லுகிறேன். ஐயா அவர்களுக்கும் முதல் மிக நன்றி. ரொம்ப அன்பாக பண்போடு நடந்தது. ஏன்னா அநேக விவாதங்கள் நடத்தியிருக்கிறோம். ஒரு சில இடத்துல மிக அநாகரிகமாக நடந்து கொண்ட விவாதங்கள் உண்டு. ஆனால் இங்கு ஆண்டவர் கேட்பதில் ரொம்ப அமைதியாக அவங்க கருத்து வச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது நடந்து கொண்ட விதம் இன்றைக்கு மிக இயற்கையாக நடந்து கொண்டு சோதரிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் திருத்துவர் என்றல்ல, ஒருவரே கர்த்தர் என்பதே அப்போஸ்தலர்கள் வழியாக வந்ததும் பரிசுத்த வேதத்தில் நடைமுறையில் இருந்ததுமான ஞானஸ்தானமே பாவ மன்னிப்புக்கென்று தேவனால் வந்த ஞானஸ்தானம். போலியான விசுவாசத்திலிருந்து மனம் திரும்புங்கள். பாவ மன்னிப்புக்கென்று சிருஷ்டிப்பின் ஸ்தானத்தில் பிதாவாகவும் ரட்சிப்பின் ஸ்தானத்தில் மனித குமாரனாகவும் நம்மை வழிநடத்தும் ஸ்தானத்தில் பரிசுத்தமுள்ள ஆவியானவராகவும் செயல்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். சத்திய ஆவியானவர் பேதுரு, யோவான், மத்தேயு, பவுல், பிலிப்பு ஆகியோரை கொண்டு எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து தமது சபையை உருவாக்கி இருக்கும் விதத்தை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சரீரமாகிய ஆதி சபையில் சேர்ந்தவருடைய பட்டியல் இதோ. பேதுருவையும் அவரோடே கூட உள்ள 11 அப்போஸ்தலர்களையும் கொண்டு ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வைத்து அவரிடமாய் சேர வைத்தார். ஆதி சபையில் சேர்ந்தவர்கள் 3000 பேர். இது புதிய ஏற்பாட்டில் தேவனால் உருவான ஆதி சபை. எருசலேமில் வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஆதி சபையோடு இணைந்தவர்கள் 5000 பேர். அந்த ஆதி சபையாரோடு இணைந்து கர்த்தரிடமாய் சேர்ந்தவர்கள் எருசலேமில் மறுபடியும் ஏராளம் பேர். ரோமாபுரியிலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் அநேகம் பேர். கொரிந்துவில் பவுலின் நாமத்தினால் அல்லாமல் சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையில் இணைந்தவர்கள் ஏராளம். சமாரியாவில் பிலிப்புவினால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையில் சேர்ந்த புருஷர்களும் ஸ்திரீகளும் ஏராளம். பேதுரு மூலம் செசாரியா பட்டணத்தில் உள்ள கொர்நேலியும் வீட்டாரும், பர்னபா மூலம் அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள அநேகரும் ஞானஸ்நானம் மூலம் கர்த்தருடைய ஆதி சபையில் சேர்ந்தார்கள். பிலிப்பு பட்டணத்தில் பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு சேர்ந்தவர்கள் லீதியாளும் குடும்பமும். பேதுரு மூலம் கர்த்தருடைய நாமமாகிய இயேசு என்ற நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையில் சேர்ந்தவர்கள் கொர்நேலியும் அவன் வீட்டாரும். பவுல் சீலா மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் சிறைச்சாலைக்காரனும் அவன் வீட்டாரும். பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்புவும் அவன் வீட்டாரும். எபேசு பட்டணத்தில் முதலாவது யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருந்து பின்பு இரண்டாவதாக பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் அநேகர். இவ்வண்ணமாக ஞானஸ்நானம் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் அவருடைய சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். நீங்களும் உங்கள் சபையாரும் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று எந்த சபையாரோடு இணைந்திருக்கிறீர்கள்? உங்கள் சபையின் ஸ்தாபகர் யார்? மார்க்கு 16:20 படி அப்போஸ்தலரோடு இருந்து கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினவர் கர்த்தராகிய இயேசு என்பது சிந்தனைக்குரியது. அதனால் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்படுகிற கர்த்தருடைய நாமமாகிய இயேசு என்ற நாமம் வரத்தக்கதாக நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சபையாராக ஞானஸ்நானம் பெற்று பாவத்தை நாமத்தினால் கழுவி ஆதி சபையாரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். பெத்லகேமில் கிறிஸ்துவாக வெளிப்பட்டவரே கர்த்தர் என்றும் இவருடைய பெயரே இயேசு என்றும் அறிந்து
இந்த கர்த்தரை இவருடைய நாமத்திலே தொழுது கொள்ளுங்கள். தேவன் தமது நாமத்திற்காகவே, பெயருக்காகவே ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். ரட்சிப்பை பெற்ற தம்முடைய ஜனத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் வரப்போகிறார். தேவனுடைய பதவியே அல்ல, நாமம் தரிக்கப்பட்டவர்களே அங்கு இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாளை உங்களுடைய நாள் அல்ல. இன்றே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இயேசுவே கிறிஸ்து, கிறிஸ்து இயேசுவே கர்த்தர், கர்த்தரே தேவன், கர்த்தரே ஆவியானவர். தேவ ராஜ்யத்தின் வழிகாட்டிகள் முதலாவது கர்த்தராகிய கிறிஸ்து, பின்பு அதிகாரம் பெற்ற பேதுருவும் கூட உள்ள 11 பேரும், அவர்களோடு பவுல், சீலா, பர்னபா போன்றவர்கள் என்பது நம்முடைய சிந்தனைக்குரியது. பிதா என்பது நாமமல்ல, குமாரன் என்பது நாமமல்ல, பரிசுத்த ஆவி என்பது நாமமல்ல. நாமம் இயேசுவே. தேவனும் ஆட்டுக்குட்டியுமாக இருக்கிறவருடைய பதவி அல்ல, நாமம் தரிக்கப்பட்டவர்களே தேவ ராஜ்யத்தில் இருப்பார்கள். நாமம் இயேசு. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தொழுவம், ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பர். அவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்திருங்கள். நியாய தீர்ப்பு நாளில் வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அப்போஸ்தலரால் தேவன் தாமே உருவாக்கின சத்திய சபையாரோடு இணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகுங்கள். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.